இது வந்து குழந்தைகளுக்குங்கிறத விட த்ரில்லராக பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னால் மைடியர் குட்டிச்சாத்தனால வந்ததெல்லாம் வந்து குழந்தைகளை பேஸ் பண்ணி பண்ணுது. அதனால் 3Dயில் இப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம். இது கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் பண்ணது, இது கொஞ்சம் வித்தியாசமாக த்ரில்லர் மாதிரி பண்ணியிருக்காங்க. மாமூலான சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் 3D அப்படி இப்படின்னா அது எஃபெக்ட் ஒன்றும் இருக்காது. இந்த மாதிரி ஏதாவது ஃபிக்ஷனாக பண்ணக்கூடிய, கற்பனையாக பண்ணக்கூடியது இருக்கு, அந்த மாதிரி இதுக்கு தான் இந்த 3D இது மாதிரி இருந்ததுன்னா வித்தியாசமாக இருக்கும். வெளிச்சத்தில் அழகாக தெரிகிற இந்த கிராமத்தில் இருட்டினதுக்கு அப்புறம் சொல்லப்படுற கதை ஒன்று இருக்கு. இருபது வருஷமாக நம்பப்படுற அந்த கதைக்கான காரணத்தை தேடி 20 வயசான 2 பேர் கிளம்புனாங்க. ஆர்ட் டைரக்டர் வந்து படத்தில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் படத்தோட டைரக்டர்ஸ் அந்த 2 பேர் ஹரிசங்கர் அண்ட் ஹரிஷ் நாராயண் 2 பேருமே வந்து படத்துக்கு ரொம்ப மெனக்கிட்டு இருக்காங்க, நல்லாவே தெரியுது. பொதுவாக அந்த மாதிரி 3D படம் எடுக்கிறப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆஸ் எ டைரக்டராக எனக்கு தெரியுது. இந்த படத்துக்கு நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கேமராமேன் அவரும் வந்துட்டு ரொம்ப பாராட்டப்படுற விஷயம் என்னென்னா 3D படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த 3D பர்பஸாக ஷாட் இருக்கணும். அது வந்து அவர் ஒவ்வொரு சீன்லையும் அதுக்கு மெனக்கிட்டு இருக்கிறாரு. அம்புலி டீம் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த அம்புலி படம் எல்லோரும் குடும்பத்தோட குழந்தையோட போய் பார்ப்பாங்க நம்புகிறேன். இந்த படம் தமிழ் சினிமாவுக்கு 3D படங்கள் வர்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நான் சொல்லலாம். ஒரு ஒட்டுமொத்த கிராமத்தோட அனுபவமும் அலறலும் பொய்யா இருக்குமா என்ன? மற்ற கிராமத்தில் இல்லாத இலக்கணங்களா, இங்கே மட்டுமே சில வித்தியாசமான விஷயங்கள். ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. மைடியர் குட்டிச்சாத்தான ஒரு படம் பார்த்துருக்கோம் 3D. அதுக்கப்புறம் வந்து ஒரு பர்ஃபெக்ஷனான ஒரு 3D ஃபிலிம் வந்து இந்த அம்புலின்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் ஒரு டைனோசரை பார்த்த ஒரு பிரமிப்பு இந்த படத்தில் இருந்தது. உண்மையிலே இந்த டீமுக்கு எந்த வித யாருமே இல்லை, எல்லாமே ஒரு நியூ கமரை வச்சு ஒரு தைரியமாக இந்த அளவுக்கு ஒரு படம் எடுத்த அந்த டைரக்டர்ஸ்க்கு, அதோட முக்கியமாக ப்ரொடியூசர்ஸை ரொம்ப பாராட்டணும். ஒரு டேலண்டான ஒரு பர்சனை ரொம்ப பாராட்டியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் அந்த டீம் எல்லாருக்கும் தேங்க்ஸ். தயாரிப்பாளர் எல்லாருக்கும், அந்த ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே ரொம்ப எஃபர்ட் எடுத்திருக்காங்க. மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கு, ஆடியோகிராஃபி எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ஒரு ஃபிலிம் பார்த்த ஒரு இது இல்லை, கண்ணுக்கு முன்னாடி ஒரு நம்ம நேராக பார்க்குற ஒரு ரியல் ஃபீல் இருந்தது. உண்மையிலே ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது. தேங்க்ஸ் அம்புலி டீம். சில வித்தியாசமான மனிதர்கள், சில சம்பவங்கள், இதெல்லாம் ஏதோ சொல்லுது. அது என்னது? அம்புலி ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான முயற்சி. ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு திகில் படத்தை வந்து 3Dயில் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளேயோட எல்லாமே நியூ ஃபேஸஸ் வச்சு ரொம்ப தைரியமான ஒரு முயற்சி. இந்த படத்தில் பல விஷயங்கள் பாராட்ட முடியாது இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே சீட் நுண்ணியில் இருக்கிற மாதிரி, அது படம் ஆரம்பிச்சதும் தெரில முடிஞ்சதும் தெரில, அவ்வளோ விறுவிறுப்பாக ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இது ரியலாக சொல்கிறேன், உணர்ந்து சொல்கிறேன். சும்மா வந்து எல்லா படமும் பார்த்துட்டு எல்லாருக்கும் தான் சொல்லுவோம். பட் இது உண்மையிலேயே என்னை ரொம்ப பாதித்ததுனால நான் சொல்கிறேன். இது நீங்களும் நிச்சயமாக அந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த அனுபவத்தை நீங்கள் உணர்வீங்க. இந்த மாதிரி படங்கள் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி அடையணும். வாழ்த்துக்கள்.